இன்றைக்கு சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம், மதிப்பிற்குரிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய தலைமையில் காலையில் 10 மணியிலிருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்ற பிறகு ஒவ்வொரு வாரத்திலையும் புதன்கிழமை வியாழக்கிழமை சத்தியமூர்த்தி பவனில் எங்கள் கட்சியினுடைய இயக்க தோழர்கள் அவருடைய கோரிக்கைகளை கேட்பதற்கும் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான பணியில் நான் இன்னைக்கு இங்கே இருக்கிறேன். எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டர்கள் என்னை நேரடியாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தரக்கூடிய மனுக்களை நான் வாங்கி பார்த்து அவங்க வந்து அது எந்தெந்த துறை சம்பந்தப்பட்டு அந்த கோரிக்கைகள் இருக்கிறதோ அது அந்தந்த துறைக்கு அனுப்பப்பட்டு அதற்கான தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கப்படும். இல்லை, தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரத்திலையும் வியாழக்கிழமை சுற்றுலாத்துறை அமைச்சர் என்கின்ற முறையில் நான் இருக்கிறேன். ஈவினிங் 5 மணிலேருந்து தொடர்ச்சியாக எவ்வளோ நேரம் நம்ம மக்கள் வராங்களோ அவங்க பார்க்குறதுக்காக இருக்கிறேன். புதன்கிழமை வந்து மதிப்பிற்குரிய உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் வந்து இதே மாதிரி இருக்கிறாரு. மற்றபடி மாதத்திற்கு ஒரு 2 நாள் கட்சி ரீதியாக அந்த வருவாய் மாவட்டங்களில் போய் நேரடியாக போய் இயக்க தோழர்களை பார்ப்பது, அங்கே இருக்கக்கூடிய கட்சி சம்பந்தமான மீட்டிங்களை அட்டன் பண்ண வந்து நான் முடிவு. சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அதோடைய எக்ஸ்டென்ஷன் 1 இயர் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸோடைய நிலைப்பாடு என்ன சார்? முதலமைச்சர் இப்போ இந்த அணுக்கனிம சுரங்கம் தோன்றுறது இது வந்து இந்த ஒப்பந்தம் வந்து போன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரசு தான் அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு அவங்க தான் இது என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைமில் நான் வந்து 2021 26 வரைக்கும் நானும் சட்டமன்ற உறுப்பினர். அப்போது அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும். ஏன்னா வந்து முழுக்க கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் தான் 1144 ஹெக்டேர் நிலப்பரப்பு. கிட்டத்தட்ட நீங்கள் மிடாலம், ஏபி, கீழ்மிடாலம் இப்படி தொடங்கி கொல்லங்கோடு வரைக்கும் இருக்கக்கூடிய வருவாய் கிராமங்களில் தான் அந்த மண்ணை எடுத்து, அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து IRL, அதாவது மணாலக்குறிச்சியில் ஒரு மணல் கம்பெனி இருக்குது, அதில் கொண்டு போய் அதில் பிரித்து யுரேனியம் அப்புறம் இது மாதிரிப்பட்ட தாது பொருட்களை பிரித்து அந்த திட்டத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லி குத்தகை கொடுத்தாங்க. ஆனால் ஒரு குத்தகை கொடுக்கும்போது அதை அளவீடு மட்டும்தான். ஏன்னா இது வந்து நேரடியாக வந்து அளவீடு பண்ணலை, எல்லாமே வந்து ட்ரோன் கேமரா மூலம் மத்திய அரசாங்கம் ஏதோ ஒரு அளவீடை பண்ணி 1144 ஹெக்டேர் நிலப்பரப்பு அதிலேருந்து எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த திட்டம் வந்தாலும், இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல்ல கையெழுத்து போட்டுது அந்த திட்டத்தை கொண்டு வர்றது. அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக வந்து அன்னைக்கு இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் மதிப்பிற்குரிய துரைமுருகன் அவர்களெல்லாம் நேரடியாக பார்த்துருக்கோம். பல தடவை சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம். அது முடிவு வந்து இறுதியாக என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம், அதனால் வந்து அது வராதுன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் 6வது மாதம் 5 வருஷம் அதுக்கு பீரியடு முடிஞ்சு போச்சு. திருப்பி அதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணதாட்டு ஒரு ஜியோ வந்துருக்கு. உடனடியாக வந்து நேரடியாக நானும் குளச்சல் சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து கொடுத்தோம். அங்கே இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப கனிவாக அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த அடிப்படையில் ஏற்கனவே எங்களுக்கு உத்தரவாதம் சொல்லியிருக்காங்க. ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும், பப்ளிக் ஹியரிங் நடத்தணும். ஆனால் வந்து மத்திய அரசாங்கம் தன்னிச்சையாக வந்து இப்போ கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமல் நேரடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், அதுக்கான என்ஓசியை வாங்கிடலாம். அது இப்போ வந்து 500 மீட்டருக்கு இடையில் வந்து சிஆர்எஸ் இருக்குது, கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்திட்ட பெர்மிஷன் வாங்கணும், அடுத்தது இது சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் வந்து இது உடனே வந்து அவங்க 1 வருஷம் அந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணனால உடனே வந்து இது நடக்கும் கிடையாது. அதனால் மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமும், மக்கள் விரும்பாத எந்த திட்டத்தையும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இப்போ
கூட்டணி அரசு எந்த காலத்துலையும் அது ஏற்றுக்கிடாதுன்னு தெளிவாக வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நாங்கள் முழுமையாக அதை நம்புறோம். ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போயே அது கரண்ட் இஷ்யூவாக எந்த இஷ்யூ இருந்தாலும் மேகதாதுவும் இஷ்யூவாக அது இருக்குன்னு அது சம்மந்தமாக பேசப்பட்டுச்சானே? இல்லை மேகதாதுல மிக தெளிவாக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்டோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒருவேளை நினைக்கலாம், காங்கிரஸ் கட்சி வந்து கர்நாடகத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி அமைச்சர் இப்போ வந்து இருக்கக்கூடிய ரூலிங்கில் இருக்குது, அதனால் நீங்கள் எப்படி உங்கள் நிலைப்பாடு? எங்களை பொறுத்தவரையில் மிக தெளிவாக எங்களுடைய மதிப்பிற்குரிய மாநில தலைவரும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, இது எங்களுடைய உரிமை, தமிழ் மக்களுடைய உரிமை, தமிழ் மண்ணினுடைய உரிமை. அதை எந்த காலத்திலும் அதில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எங்கள் தமிழக மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம். அதை தெளிவாக நாங்கள் ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை மாநிலத்தினுடைய நிலைப்பாடு என்பதோ அது மாநில மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த நிலைப்பாடு. கிட்டத்தட்ட ஒரு 60-40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மேகதாது இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதுல காங்கிரஸுடைய தேசிய தலைமை திரு ராகுல் காந்தி அவர்களிடம் நீங்க எடுத்துரைத்து, ஏன்னா கர்நாடகாவிலையும் உங்களுடைய கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, இதை ஏன் அந்த தலைமைக்கு கொண்டு சென்று இந்த இரு மாநில பிரச்சனைகளை சுமூகம் முடிக்க சமீபத்தில் அன்புமணியும் ஒரு கருத்து அன்புமணி அவர் சொல்லி இருக்கிறது இதுக்கு பொருந்தாது. அவர் அந்தமானி இதையும் வந்து கம்பேர் பண்றது. அப்போ ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் சில இதுகள்லாம் வேறுபடும். இப்போ நம்ம மாநிலம் தமிழ்நாட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ நீங்கள் வந்து காவேரி படுகை வந்து அந்த மேகதாது என்னும் இடம், அதாவது புலிக்குண்டிலிருந்து 4 கிலோமீட்டர், அந்த 4 கிலோமீட்டரில் வந்து கிட்டத்தட்ட காவேரி படுகையில் வந்து மேலேருந்து தான் தண்ணி வரணும். நீங்கள் ஏற்கனவே மழை காலங்களில் உள்ள உபரி நீர் தான் வருது. இதில் வந்து நீங்கள் செக் டேம் மாதிரி போட்டு ஒரு அணையை கட்டினீங்கன்னா என்ன ஆகும்? திருப்பி தண்ணியே கிடைக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டம் ஒரு 20 மாவட்டத்துக்கு மேலே வந்து பாலைவனம் ஆகிவிடும். விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அதனால் எந்த காலகட்டத்திலையும் அதை ஏற்றிட முடியாது. இது ஏற்கனவே காவேரி நடுவர் மன்றம் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே உச்ச நீதிமன்றமும் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டது. அதனால் உச்ச நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்புக்கு மீறி எந்த அரசும் செயல்பட முடியாது. ஒருவேளை இதில் வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நானே சொல்லியிருக்கேன். பல தடவை நான் சட்டமன்றத்திலையும் இதை பற்றி பேசியிருக்கோம், அதே மாதிரி மக்கள் மன்றத்தில் பேசியிருக்கோம். எங்களுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடை எங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதான் வந்து எங்களுடைய நிலைப்பாடு. இதுல எந்த சமரசமும் கிடையாது. இரு அரசும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இல்லை, அது வந்து தமிழ்நாடு அரசு வந்து கூட்டணி அரசாங்கம், அங்கேயும் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு. அது வந்து ஒரு தலைவரோட முதல்வர்கள் மாறி மாறி பேசலாம், இல்லைன்னா ஆல் பார்ட்டி டெலிகேஷன் போகலாம், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த இது சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்லியாச்சு. அதனால இதுக்கு மேலே அவங்க தீர்ப்பையும் தாண்டி கர்நாடகா கவர்மெண்ட் நாங்கள் அணைக்கட்டி தீர்மானம் உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க உறுதியாக இருக்க மாதிரி நாங்கள் எங்கள் விஷயத்தில் உறுதியாக இருக்கோம், அவ்வளோதான். அவங்க விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. நாங்கள் தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார். அதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் பண்ண முடியாது. டிபிஆர் கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதை அப்படி ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து நினச்ச உடனே நாளைக்கு அணை கட்ட முடியாது. அதனால் அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. விரிவான திட்ட அறிக்கை பண்ணணும், டெக்னிக்கல் சாங்ஷன் இருக்குது, அரசினுடைய இதை ஒப்பந்தத்தை பெறணும். சும்மா வந்து நினச்ச உடனே பண்ண முடியாது. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராது. எங்களுடைய மாண்புமிகு நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்கான ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் அதுக்கான போராட்டத்தையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நடத்தும். சார் வந்ததுக்கு அப்புறமா அசீவ் பண்ணி இது ஃபர்ஸ்ட் மீட்டிங், அது எப்படி இருந்துச்சு? மற்ற தலைவர்கள்லாம் எப்படி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க? அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாநில தலைவர்களும் அவங்க வந்து கட்சியை டெவலப் பண்ணணும், வளர்க்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதில் யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. மதிப்பிற்குரிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இப்போ வந்து புதுசாக பொறுப்பேற்றிருக்காரு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஏற்கனவே மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், இப்படி படிப்படியாக அடிப்படை கட்டமைப்பிலேருந்து வந்திருக்காரு. அதனால் மற்ற காலங்களில் விட இப்போ இன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு தொடங்குச்சு. இப்பவும் மாவட்ட தலைவர் ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள் அவர் விரிவான ஆலோசனையில் அவர் செவி மடுத்து கேட்குறாரு. என்ன சொல்கிறாங்க, அந்த மாவட்டத்தில் என்ன இஷ்யூ இருக்குது, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, கட்சியை எப்படி டெவலப் பண்ணலாம், அடிப்படை கட்டமைப்பை எப்படி பலப்படுத்தலாம்னு சொல்லி அதுக்கான ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய ஆலோசனை வழங்கி கேட்டு அதுக்கு பிறகு அந்த அடிப்படையில் அடுத்த கட்டமான என்னென்ன செயல் திட்டங்களை வகுக்கலாம்னு சொல்லி அவங்க, அதாவது மாவட்ட தலைவர்களுடைய கருத்தை உள்வாங்கி
செயல்படக்கூடிய ஒரு மாநில தலைவராக அவர் இருக்கார். அதனால் நிச்சயமாக இந்த தலைவரை வச்சு எங்களுடைய இயக்கத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் கடுமையாக உழைப்போம். கடுமையாக உழைத்து வரக்கூடிய உள்ளாட்சி மன்றமாக இருக்கட்டும், எங்களுடைய இலக்கு என்பது 2029 மதிப்பிற்குரிய பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் நாற்காலியில் உட்கார வைப்பதான் எங்களுடைய இலக்கு. எங்களுடைய முகம், எங்களுடைய பிம்பம் ராகுல் காந்தி. நாங்கள் கடுமையாக உழைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40க்கு 40 தொகுதியும் வெற்றி பெற்று நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக ஆக்குவதான் எங்களுடைய இலக்கு. அவர் வந்தால் தான் நிச்சயமாக தமிழ்நாட்டிலையும் இன்னும் பல மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை கொண்டு வர முடியும், மக்கள் நலனில் அக்கறை உள்ள அரசாக செயல்பட முடியும். அதுக்காக நாங்கள் பாடுபடுறோம். கன்னியாகுமரி மண்டலத்தில் புற்றுநோய் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் புற்றுநோய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு நிறைய சர்வே எல்லாம் நடந்திருக்கு. அது மாதிரி பல விழிப்புணர்வு விஷயங்கள்லாம் நடக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஏற்கனவே இதுக்கு ஒரு தனி பிரிவு தொடங்கியிருக்கோம். அந்த தனி பிரிவு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த ஏற்கனவே அந்த ரேடியேஷன் கொடுக்கறது, அது மாதிரிப்பட்ட புற்றுநோயிலிருந்து தடுப்பதற்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது கூடிய சீக்கிரம் மாண்புமிகு மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மூலமாக அது அங்கே அந்த புற்றுநோய் பிரிவை துவக்கப்படும். அதன் மூலம் நோயாளிகள் அந்த இதை பயன்படுத்தக்கூடிய அளவில் செய்யக்கூடிய அளவில் அது இருக்குது. ஓகே.